இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 3.9ல் இருக்கக்கூடிய செகண்ட் சம்மை தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? செகண்ட் சம் பாருங்கள். ஃபைண்ட் த சம் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஃபார் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். ஸோ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை கொடுத்துட்டு இதோட சம் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. மொதல் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சம் அண்ட் ப்ராடக்ட் தான் கொடுத்துட்டு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. ரெண்டாவதுல குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை கொடுத்துட்டு சம் அண்ட் ப்ராடக்ட்டை கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டும் உல்ட்டா. பட் அதே ஃபார்முலாவா அப்படின்னா கண்டிப்பாக அதே ஃபார்முலா கிடையாது. ஸோ இப்போ பாருங்கள், கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒன்று தெரிஞ்சிருக்கணும். நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னா ஜென்ரல் ஃபார்ம் எப்படி எழுதுவோம் அப்படின்னா ax² + bx + c = 0 அப்படின்னு எடுத்து எழுதுவோம். ஓகேங்களா? ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனில். ஸோ இதில் நம்ம என்ன எழுதுவோம் அடுத்து, சம் ஆஃப் த ரூட்ஸு அப்படின்னா இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா ஃபஸ்ட்டு சம்முக்கு மைனஸ் போட்டுருங்க. ஓகேங்களா? சம்முனாலே ஆட் பண்ணுறது. ஸோ ஆட் பண்ணுறதுனா எடுத்தோடனே ஒரு மைனஸ் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சம்முன்னா ஆட் பண்ணுறதுக்கு மைனஸ் அப்படின்னு சப்ட்ராக்ஷன் சிம்பிளாக ஒன்று போட்டுருங்க. போட்டுட்டு மேலே என்ன வரும் அப்படின்னா கோஎஃபிஷியன்ட். ஓகேவா? ஸோ ஸ்பெல்லிங் இங்கே இடம் பார்த்தாது. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் என்ன அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸு டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² இடம் பார்த்துது. ஓகேங்களா? ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸு டிவைடட் பை x² அப்படின்றது தான். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸுன்றது என்னது, இந்த பி தான். ஓகேங்களா? இது வந்து எக்ஸுன்றது வேரியபிள், இதோட கோஎஃபிஷியன்ட் வேரியபிளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்பருக்கு பேர் கோஎஃபிஷியன்ட். ஓகேங்களா? ஸோ பி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x². x²க்கு முன்னாடி என்ன இருக்குது, ஏ. ஸோ அப்போ சம் ஆஃப் த ரூட்ஸு அப்படின்னா என்ன ஃபார்முலா, -b/a. அதே இது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸு, இதுக்கு என்ன எழுதுவோம் அப்படின்னா ப்ளஸ்ஸு தான். ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் ப்ளஸ்ஸு தான். பட் இங்கே வந்து என்னது, கான்ஸ்டன்ட் டேர்ம் டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x². ஓகேங்களா? கான்ஸ்டன்ட் டேர்ம் டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x². ஸோ என்ன அப்படின்னா கான்ஸ்டன்ட் டேர்ம்னா சி ஃபார் கான்ஸ்டன்ட், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x²னா x²க்கு முன்னாடி என்ன இருக்குது, ஏ. ஸோ அப்போ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் அப்படின்னு பார்த்தா c/a. ஓகேங்களா? சம் ஆஃப் த ரூட்ஸ்னா -b/a, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்னா c/a. ஸோ இப்போ கொடுத்துருக்க அவன் கொஸ்டினுக்கு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸும் சம் ஆஃப் த ரூட்ஸும் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ மொதல் ஏ என்ன, பி என்ன, சி என்னன்னு எழுதுவோம். x²க்கு முன்னாடி இருந்தால் அது ஏ, நம்பர் எதுவும் இல்லைன்னா 1. எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிறது பி, ஸோ 3. ப்ளஸ்ஸாக மைனஸாக சேர்த்து எழுதணும். ஸோ ப்ளஸ்ன்றதுனால நான் எழுதலை, மைனஸ் இருந்தால் -3ன்னு சேர்த்து எழுதணும். கான்ஸ்டன்ட் டேர்மும் -28. ஓகேங்களா? ஸோ இப்போ சம் ஆஃப் த ரூட்ஸு ஈக்குவல் டு ஃபார்முலா -b/a. ஸோ மைனஸ் பிக்கு பதிலாக 3, ஏக்கு பதிலாக 1. ஸோ -3. ஓகேங்களா? இதே இது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸு c/a. ஸோ சின்றது -28 டிவைடட் பை 1 -28. ஓகேங்களா? ஸோ இது வந்து 1 மார்க் கொஸ்டினில் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். ஸோ கண்டிப்பாக இதை பார்த்துக்கோங்க. ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்னா c/a, சம் ஆஃப் த ரூட்ஸ்னா -b/a. ஸோ சம்முன்னா ப்ளஸ் பண்ணுறோம், அப்போ மைனஸ் அப்படின்ற சைடில் அந்த இடத்துல மட்டும் வரும்னு மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? எதுக்கு மைனஸ் வரும்னு குழப்ப வேண்டாம். இதுலேயே செகண்ட் டிவிஷன் x² + 3x = 0. ஓகேங்களா? ஸோ இதில் ஏ வந்து x²க்கு பக்கத்தில் என்ன இருக்கோ அதுதான் ஏ. x²க்கு முன்னாடி எதுவும் இல்லைன்னா 1ன்னு அர்த்தம். பின்றது எக்ஸுக்கு பக்கத்தில் என்ன இருக்கோ அது. சின்றது கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ இங்கே எதுவுமே இல்லைன்னா 0. ஓகேங்களா? ஸோ இப்போ எழுதுங்க, சம் ஆஃப் த ரூட்ஸு -b/a -3/1 -3. ஓகேங்களா? ஸோ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸு c/a = c வந்து 0, 0/aனா 1. எனிதிங் 0/anything அப்படின்னா 0. ஓகேங்களா? இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, 0/5னாலும் எந்த நம்பர் போட்டாலும் 0 தான். பட் அதே இது 5/0னா இன்டெஃபனைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா?
இன்டெஃபினைட் ஆர் இன்ஃபினிட்டி எது வேணாலும் சொல்லலாம். ஸோ எந்த நம்பருக்கு கீழே மேலே நம்பர் வச்சு கீழே 0 வந்தால் அது இன்டெஃபினைட்டு, அதே இது மேலே 0 இருந்து கீழே நம்பர் வந்தால் அதுக்கு 0. ஸோ இது ரெண்டையுமே மைண்டில் வச்சுக்கோங்க எப்போவுமே. இது 5 தான் இல்லை, எந்த நம்பராக இருந்தாலும் சரி, எந்த வேரியபிளாக இருந்தாலும் சரி, இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்தது தேர்டு டிவிஷன்ஸ் பார்ப்போம். 3 + 1/a = 10/a². ஓகேங்களா? ஸோ இப்போ இதை நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னா, இந்த a² கிராஸாக கொண்டு போகிறேன். ஸோ 3 + 1/a a² இந்த பக்கம் போது மேலே வந்துடும். ஓகேங்களா? முன்னாடி வந்துடும் மல்டிப்ளிகேஷனில் = 10. சரிங்களா? அதாவது இந்த டிவிஷனில் இருக்கக்கூடிய a² ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு போகும்போது மல்டிப்ளிகேஷனாக மாறிடும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் இது தான் எழுதியிருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள், a² உள்ள மல்டிபிள் பண்ணுங்கள். a² × 3 3a². a² × 1/a = 10. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டெப்பை நான் அப்படியே அடுத்தது நீங்கள் 1/1 எழுதுங்க. எனக்கு வீடியோ கவர் ஆகணுன்றதுக்காக நான் ஸ்டெப்பை அப்படியே சைடு பை சைடாக எழுதுகிறேன். ஸோ இதுக்கு இந்த ஸ்டெப்புக்கு அடுத்து இந்த ஸ்டெப், இதுக்கடுத்து இதுக்கடுத்து இதை எழுத போகிறேன். 3a² அப்படியே வரும். 1/a ஏவும் கேன்சல், இந்த a² கேன்சல். அப்போ என்ன வரும்? a. வெறும் a மட்டும்தான், நம்பர் கிடையாது. அடுத்தது இந்த +10 இந்த சைடு வரும்போது -10 = 0. ஓகேங்களா? ஸோ எனக்கு தேவையான ஃபார்முலா 0. ஓகேங்களா? இந்த ஃபார்முலா இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃபார்முலா டேரெக்டாக கொடுத்துருந்தாங்க. அதாவது பாலினாமியல் ஈக்குவேஷன் டேரெக்டாக கொடுத்துருந்தாங்க, குவாட்ரடிக் ஈக்குவேஷனாக. இப்போ நம்ம குவாட்ரடிக் ஈக்குவேஷன் இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கிறோம். இந்த ஈக்குவேஷனை வச்சு a என்ன, b என்ன, c என்னன்னு கண்டுபிடிக்கணும். பட் இங்கே a இருக்கிறதுனால குழப்பாதீங்க. இது x², இது xன்னே மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ எனக்கு தேவையானது a = a²க்கு முன்னாடி 3, b வந்து aக்கு முன்னாடி 1, c வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம் -10. ஓகேங்களா? ஸோ இந்த a வேறு, இந்த a வேறு. நீங்கள் குழப்பமாக இருந்துச்சு அப்படின்னா இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நார்மலாகவே எப்போவுமே x² y²ன்னு வரும். பட் இந்த இடத்துல a² வந்ததுனால நீங்கள் குழப்புறீங்க அப்படின்னா இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, இதை ஒய்ன்னு வச்சுக்கோங்க. ஸோ x = 3, y = 1, c = -10. இப்போ போடுங்க சம் ஆஃப் த ரூட்ஸு அப்படின்னு பார்த்தா -b/a. அப்போ இந்த இடத்துல y/x. ஓகேங்களா? -1/3. அதே இது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸு c/a. ஸோ c/aனா இது c-ஆகவே இருக்கட்டும், aக்கு பதிலாக x. ஸோ c-ன்றது -10, x-ன்றது 3. ஸோ -10/3 அப்படின்றது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸு, -1/3ன்றது சம் ஆஃப் த ரூட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கிறத பாலினாமியல் ஈக்குவேஷனாக மாற்றிட்டு, குவாட்ரடிக் ஈக்குவேஷனாக மாற்றிட்டு, அதுக்கப்புறம் நம்ம அதோட சம் ஆஃப் த ரூட்ஸ் என்ன, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ அடுத்தது 4th டிவிஷனு. ஸோ 4th டிவிஷனை பாருங்கள். 3y² - y -4 = 0. ஸோ முந்தின சம்மில் a இருந்துச்சு, முந்தின டிவிஷனில். அதுக்கு முன்னாடியெல்லாம் x இருந்துச்சு. நம்ம எக்ஸை வச்சு தான் மேக்ஸிமம் செஞ்சுருப்போம். ஸோ a இருக்கும்போது எப்படி மாற்றணுமோ அதே மாதிரி தான் இங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை, டேரெக்டாகவே எழுதலாம். y²ன்றதை நம்ம x²னே மனசில் வச்சுக்கோங்க, மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ கான்ஸ்டன்ட் ஆஃப் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த ஸ்கொயர் டேர்ம் அப்படின்னு நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸ்கொயர் டேர்முக்கு முன்னாடி என்ன இருக்குது? கோஎஃபிஷியன்ட் 3. b வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த நார்மல் டேர்ம், எக்ஸ் டேர்ம். ஸோ அப்போ ஒய்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே வந்து எதுவுமே இல்லை, பட் மைனஸ் சைன் இருக்குது, மைண்டில் வச்சுக்கோங்க. அதுக்காக தான் அந்த சம்மை கொடுத்துருக்கான். ஸோ -1 தான் எடுக்கணும். c = -4. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ரூட்ஸ் ஆஃப் த சம் ஆஃப் த ரூட்ஸ். ஓகேங்களா? ஸோ சம் ஆஃப் த ரூட்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது? -b/a. ஸோ மைனஸை போட்டுட்டேன், பியோட டேர்மை ப்ராக்கெட்டில் போடுங்க. ஓகேங்களா? ஏவோட டேர்மு 3. புரியுதா? ஸோ இந்த மைனஸுன்றது இந்த ஃபார்முலாக்குரிய மைனஸு, இந்த மைனஸ் இங்கே இருக்குது. ஓகேங்களா? 2 மைனஸ் வரும். ஸோ அதனால தான் ப்ராக்கெட்டில் போட்டு போடுங்க, உங்களுக்கு அப்போ தான் தப்பு வராது. அடுத்த ஸ்டெப்பு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. ஸோ 1. ஓகேங்களா? +1/3. இது சம் ஆஃப் த ரூட்ஸு. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸு பார்த்தீங்க அப்படின்னா c/a. ஸோ cன்றது -4, aன்றது 3. ஸோ -4/3 அப்படின்றது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸு, 1/3 அப்படின்றது சம் ஆஃப் த ரூட்ஸு. ஓகேவா ஸ்டூடெண்ட்? ஸோ எப்போவுமே கொஞ்சம் கவனமாக செய்யுங்க. இந்த மாதிரி மைனஸ்லாம் வரும்போது அந்த டேர்மை ப்ராக்கெட்டில் போட்டு எழுதிட்டு அடுத்த ஸ்டெப்பை நம்ம சிம்பிளை பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக வரும்.
எப்போவுமே தப்பு வராமல் வரும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம மறந்துடுவோம். 2 மைனஸ் இருக்கும்போது அடுத்த ஸ்டெப்பு 1 மைனஸை போட்டு அடுத்தடுத்து செய்ய ஆரம்பிச்சிருவோம். ஸோ அந்த மாதிரிலாம் தப்பு வரும். அதுக்காக தான் சொல்கிறேன். அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பாக ப்ராக்கெட்டை போட்டு பழகுங்க எப்போவுமே. ஓகேவா ஸ்டூடெண்ட்? ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த எக்ஸசைஸில் பார்ப்போம். நன்றி.